எங்க அண்ணன் கமலஹாசனுக்கு இது தேவையா? ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது? அந்த கருத்தை எப்படி பாக்குறது? எல்லாரும் என்கிட்ட கேட்கறாங்க, என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு, ஏங்க அப்படி பேசிருக்காரு? நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்றது? நாங்க சிறு வயதுல இருந்து அவரை நேசிச்சு மதிச்சு வளர்ந்த பிள்ளைகள் நாங்க. அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்ல. அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்க ஒன்றும் ஒரு கலைஞன் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இல்லை. அவருக்கு உலக புகழ் பெற்றுட்டாரு. ரெண்டாவது, அவர் சொல்ற கருத்தை பாருங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சமா குடிங்க, அளவா குடிங்க. அப்படின்னா என்ன பண்ணும்? எங்க அண்ணன் மாதிரி ஒரு 50 பேரை போட்டு அளந்து ஊத்துங்கன்னு சொல்லுவோம். அளந்து அதை எங்க அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும். ஏங்க அவன் குடிக்க போறான், அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன். படிச்சுக்கிட்டது என்ன அப்படியாவது படிச்சுட்டு கருமம் என்னத்தையாவது சொல்றது. ஐயா ஸ்டாலின் வந்து சொல்றாரு பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அந்த பொட்டலத்துல போடுங்க, நல்லா நிம்மதியா தூங்கலாங்கய்யா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது யாரோ ஒரு சொல்றே, மாப்பிள்ள அங்க போகாத, ஒன்றும் கிடையாது, இங்க வா டாஸ்மார்க், அது ஒன்றும் கிடையாது, சாராயம் 10 lakhs உடனே கிரெடிட் ஆயிருமாடாங்கிறான். இன்சூரன்ஸ்லாம் என்னங்க, அதெல்லாம் மாசம் மாசம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் தருவாங்க. இது இமிடியட்டா கிரெடிட் ஆயிரும் 10 lakhsங்கிறான். நீங்கெல்லாம் தான் நான் இதை சாடி பேசணும். ஒண்ணு எனக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் விமர்சிக்க மாட்டீங்களே. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுன்னா நீ எதுக்கு மேலே வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு படு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு, எதுக்கு மேலே வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் தான் மாரியாச்சா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய இது. எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க 2 பேருமா ஊழல் போட்டாங்க, அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள வித்தாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாராயம் கட்சிட்டான் அவன், இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோவிந்தராஜ். நீங்க சொல்லுங்க. அது காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிசிஐடிக்கு மாத்துறோம்னா மாத்திரியலா, ஏன் மாத்திரியலான்னு தான் நீங்க கேட்கணும். ஏன் இந்த விசாரணை என்ன? நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேன். வித்திருக்கான், குடிச்சிருக்கான், செத்துருக்கான், தெரிஞ்சிருச்சு. குற்றம் நிகழ்ந்திருக்கு, செத்துருக்கான், முடிவு தெரிஞ்சிருச்சு. இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே ஒழிய விசாரிக்கணும். கோகுல்தாஸ் தனி நீதிபதி விசாரிச்சு 3 மாதத்துக்குள்ள அறிக்கை. அது ஏன் 3 மாதத்துக்குள்ள? 3 மாதத்துக்குள்ள மறந்துடுவான். போய் கள்ளக்குறிச்சியில் கேளுங்க, அந்த கட்சிக்காரன் கேளுங்க, கருணாபுரத்துக்கு கேளுங்க, அது தளபதி பார்த்து பாருங்க. அங்கெங்க நான் திமுக கைக்கூலி இருக்கும், அது என்ன பண்ணும்? தளபதி பார்த்துப்பாங்க. நாங்கெல்லாம் போராட்டத்துக்கு போவோம், 2 பேர் உள்ள இருப்பான். அவன் அப்படிலாம் பேசக்கூடாது, அங்கிருந்து சவுண்ட் விடுவான், அதெல்லாம் தேவையில்லாது அப்படிமா. ஏய் போப்பா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு